வழக்கமாக மேட்டூர் அணை ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கின்ற நிலை. ஆனால் ஒரு மாறுதலான ஆட்சி தமிழகத்தில் வந்தும் ஒரு மாறுதலை இன்னும் காண முடியவில்லை. காரணம் விவசாயிகள் இன்றைக்கு தண்ணி வராத சூழ்நிலையினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 10 மாவட்டத்திலே இன்றைக்கு குறுவையும் போயிடுச்சு, சம்பாவும் போயிடுச்சு, தாளடியும் போயிடுச்சு. அடுத்தது கோடைப்பயிர்களும் போச்சு. அடுத்தது எப்படி வாழ்வது என்று இருக்கின்றது. இந்த நிலையிலே கர்நாடக அரசு தொடர்ந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீருடைய சதவீதத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறது. ஒழுங்கற்று குழு, கர்நாடக காவிரி ஆணையம் போன்ற எத்தனையோ உயர்நீதிமன்றம் தீர்மானங்களில் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு இந்த டெல்டா மாவட்டத்தை தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களை பாலைவனமாக்கி இந்த நாட்டை அழிக்க வேண்டும், இந்த நாட்டை வீணாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தொடர்ந்து இந்த கர்நாடக அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது. அது போன்ற விஷயத்துக்காக தான் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை இந்த அரங்கில் நாம் கூட்டியிருக்கின்றோம். அதே மாதிரி இதற்கு சட்டமன்றத்திலே காவேரி ஒழுங்கற்று ஆணையம் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கடந்த ஆட்சி காலங்களில் நிறைய தீர்மானங்கள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், காவேரி ஆணையம் மற்றும் காவேரி ஒழுங்கற்று குழுலாம் நிறைய தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். சட்டமன்றத்தை தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தை விட்டு இவர்கள் புதியதாக ஒரு காவிரி ஒழுங்கற்று இது என்று சொல்லி ஒரு நிலையை உருவாக்குறார்கள். அதுக்கு தீர்மானம் போட்டார்கள். அந்த தீர்மானத்தை தமிழகத்தில் எல்லா விவசாய சங்கங்களும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த தீர்மானத்தை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும். சட்ட ரீதியாக நமக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அந்த 19 டிஎம்சி தண்ணீரை, 90 டிஎம்சி தண்ணீரை உடையாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் மாநில அரசிடம் மற்ற நீதிமன்றங்களை பேசி அதை வழங்கிட ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு குறுவையும் போச்சு, சம்பாவும் போச்சு. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பார்க்கிற போது வயல்வெளிகள் எல்லாம் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் காஞ்சி கருகி ஆங்காங்கு வெடுப்பெடுப்பாக காட்சியளிக்கின்றது. மிக வேதனையாக அளிக்கிறது. எனவே இந்த டெல்டா மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட இந்த 10க்கும் மேற்பட்ட டெல்டா மாவட்டத்துக்கு மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டத்திற்கு வறட்சி மாவட்டமாக அறிவித்து அரசு ஒவ்வொரு ஏக்கருக்கும் தலா 30,000 வழங்கிட வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தமிழக தொடர்ந்து தேர்தல் அறிக்கையை சொன்னது என்ன சொன்னது என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து பயிர்க்கடங்களையும் நகைக்கடையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னது. ஆனால் சொன்னது வேற, செய்வது வேற. இன்றைக்கு சதவீதம் போட்டு சிறு விவசாயி, குறு விவசாயி என்று விவசாயிகளை பிரித்து பாரபட்சம் காட்டி இன்றைக்கு கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. விவசாயிகள் வாங்கின அந்த கடனுக்கு கூட வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே இந்த மாநில அரசு நாங்கள் எதிர்பார்த்தது வேற, ஆனால் இன்றைக்கு செயல்படுவது வேற. எனவே இதை திருத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகளுடைய முழு கடனையும், அதாவது 5 ஏக்கர் உள்ள குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் வரை யாரும் விவசாயத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் பார்க்கும் போது 10 லட்சம், 15 லட்சம்லாம் விவசாயிக்கு தள்ளுபடி செய்தார்கள் அந்த கடந்த ஆட்சிகளிலே. ஆனால் இந்த அரசு அதில் சரி கவனம் செலுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த காவேரி நீர் பிரச்சனையும் இந்த அரசு சரியாக கவனம் செலுத்தவில்லை. அந்த அடிப்படையிலே இது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு, விவாதம் செய்வதற்கு எங்களுடைய நிர்வாகி மத்தியிலே இதை தீர்மானம் கொண்டு வருவதற்கு இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை போட்டோம். அதே மாதிரி மயிலாடுதுறை டு தஞ்சாவூர் அந்த ரயில்வே இரட்டை பாதை இரட்டை திட்டம் என்ன ஆச்சு? ஏன் அரசு இன்னும் இந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் ரயில்வே திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? கும்பகோணம் மகாமகா போன்றது மிகப்பெரிய திருவிழாவுக்கும், இன்னும் சோமிமலை போன்ற நிகழ்ச்சிக்கும், வேளாங்கண்ணி போன்றதற்கு இந்த சுற்றுலா தலங்களுக்கு எப்படி இந்த பயணிகள் வருவார்கள்? எனவே மத்திய அரசு உடனடியாக அந்த ரயில்வே பட்ஜெட்டிலே இந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் ரயில்வே திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு தொடர்ந்து அதற்கென தனியார் நிறுவனம் ஒப்படைத்து தனியார்கள் ஓராண்டும் பல லட்சம் கோடி கொள்ளடிக்கிறார்கள். அதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், டெல்டா மாவட்டத்தில் நீங்க வேற எந்த தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வேணா பண்ணுங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்தளவு டெல்டா மாவட்டத்தில் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் போன்ற இந்த டெல்டா மாவட்டத்திலே பயிர்க்கடன்கள் செய்யும் போது தனியார் ஒப்படைக்காது அரசாங்கமே இந்த பயிர்க்கடை இன்சூரன்ஸை நடத்த வேண்டும். காரணம், நேற்று கூட தஞ்சாவூரில் நடந்த விவசாயிகள் கருத்து கேட்பு பட்ஜெட் கூட்டத்திலே இது சம்பந்தமாக நிறைய வாக்குவாதம் நடந்தது. எங்களுக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்தது. எனவே இதை கவனத்தில் கொண்டு இந்த இன்சூரன்ஸ் என்பது அரசே நடத்த வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தனியார் நிறுவனங்கள்
எடுத்து பல கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டு ஒரு சில ஊர்களிலே அந்த சதவீதம் போட்டு மட்டும்தான் அவர்கள் இன்சூரன்ஸை வழங்குகிறார்கள் ஒழிய, ஆனால் அவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கோ மற்ற மற்ற கரும்பு, வாழை இப்படி நிறைய மற்ற பயிர்களுக்கும் அவர்கள் வழங்குவதில்லை. எனவே அதை அரசு ஆய்வு செய்து உடனடியாக இந்த பயிர் இன்சூரன்ஸ் கம்பெனியை அரசே நடத்த வேண்டுமாய் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.